Hello my dear viewers, I am back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு ஸ்ருதியும் ரவியும் காட்டுவாங்க. ரவி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். ஸ்ருதி வந்துட்டு உடனே ஓகே நீ வந்துட்டு போஸ்ட் பண்ணல, உனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துருக்க கமெண்ட்ஸ்லாம் பாரு அப்படின்னு உடனே வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, அவங்க சைட்லேருந்து ஒன்றுமே சொல்லையே அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஸ்ருதி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கடுப்பாயிருவாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்துட்டு ஒன்று வேலையை ரிசைன் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா இப்போ ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு உனக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு போஸ்ட் போட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ ரவியும் கால் பண்ணி உடனே வந்துட்டு நீத்துக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். பட் ஆனால் நீத்து அதை கேர் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வக்கீல்கிட்ட விஜயா வந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹியரிங் வருது, ஸோ வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னோடனே முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னோடனே முத்துவுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு லாயர் சொல்லிடுவாங்க. ஸோ மொதல் தடவையாக விஜயா வந்துட்டு முத்துவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த நம்பரை பார்த்த உடனே வந்துட்டு முத்துவுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். என் ஃபோன் வாங்கினதுலேருந்து இப்போ தான் முதல்ல இந்த ஒரு நம்பர்லேருந்து ஃபோனே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசிடுவார். ஸோ பேசினதுக்கப்புறமா இப்படி வந்துட்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து விஷயம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, விஜயா, மனோஜ் 4 பேரும் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ரோகிணியும் வந்திருப்பாங்க. ஸோ ரோகிணி வெளியே நின்றே வந்து சொல்லுவாங்க, மனோஜை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஜயாவை பார்த்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனதுக்கப்புறமா லாயர் எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, ரோகிணி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கிறது, குழந்தை இருக்கிறது, மலேசியா விஷயம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. ஸோ வக்கீலும் வந்துட்டு இது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருவார். பட் ஆனால் ரோகிணி வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதுல தான் ட்விஸ்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஒன்று பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.